ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்கேஎம் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் குக்கர் வச்சுட்டு குக்கர் ஹீட் ஆனதும் கீ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேபிக்கான ஹெல்த்தி ஃபுட் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ப்ரானு, ஒரு பொட்டேட்டோ, தக்காளி, வெங்காயம், பூண்டு. எதுக்காக பொட்டேட்டோ எடுத்துருக்கேன்னா ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக. நீங்கள் கேரட்டு, பீன்ஸு எது வேணாலும், கேப்சிகம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பொட்டேட்டோ தான் எடுத்திருக்கேன். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் வெங்காயம், பூண்டு அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு, ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம குக்கர் லிட் போட தானே போகிறோம். அதனால் லைட்டாக வதங்கினா போதும். பேபிக்கு ப்ரான் கொடுத்தா அலர்ஜி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. நம்ம நல்லா குக் பண்ணி கொடுத்தா எந்த ஃபுட்டுமே அலர்ஜி ஆகாது. நான் என்னோடய பேபிக்கு எல்லா நான்வெஜ்ஜும் கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு எல்லாமே கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்க போகிறேன். சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரே ஒரு சின்ன பொட்டேட்டோ தான் ஆட் பண்ணிக்கிறேன். பொட்டேட்டோவெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆஃப்டர்நூன் லன்ச் மெனு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். பொட்டேட்டோ போட்டோன்னா லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது நீங்கள் ஃபிஷ் கூட செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இறாலை அது கூட போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சமாக நான் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா பொட்டேட்டோ போட்டனால நல்லா அடி பிடிக்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேக விட போகிறேன். நீங்கள் இதுவே சிக்கன்லேயும் செய்யலாம். சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அது கூட ஒரு வெஜிடபிள்ஸ் போட்டு நம்ம செய்யலாம். இப்போ நான் இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அரிசி தான் எடுத்திருக்கேன். அரிசி ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்காக பெப்பர் ஆட் பண்ணேன். சாரி, நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அவ்வளோதான், லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். 3 to 4 விசில் வந்துட்டால் போதும். அவ்வளோதான், விசில் வந்துடுச்சு. இந்த சாப்பாடை நான் மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்கிறேன். கடைஞ்சிட்டதுக்கப்புறம் இது கூட பேபி கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். Thank you for watching. Please subscribe my channel.